ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு காமிக் கேக் எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம விஏஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kgயில் நான் டாலாக செய்து எடுத்திருக்கேன். அதாவது 2 6 inch டின்லேயே பேக் பண்ணிவிட்டு டோட்டலாக 6 layers கட் பண்ணி ஹைட்டாக செய்திருக்கேன். ஸோ இந்த கேக் வந்து க்ரம் கோட்டிங் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஐசிங்கும் அந்த டெக்கரேஷன் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேக்குக்கு ஐசிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் பிராண்டோட எக் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ எக் எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 drops எடுத்துகிட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பொதுவாக என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்குறது உண்டு, நம்ம ஜெல் கலர்ஸ் ஆட் பண்ணும்போது க்ரீம் லூஸ் ஆகுது அப்படின்ட்டு. அது வந்து நம்ம க்ரீம் கரெக்டாக பீட் பண்ணாததுனால தான் நம்ம ஜெல் கலர் ஆட் பண்ணும்போது க்ரீம் லூஸ் ஆகுறது. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம க்ரீம் பீட் பண்ணியிருந்தால் நம்ம ஜெல் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற டைமில் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது, அதே மாதிரி லூஸ் எதுவுமே ஆகாது. இது கேக்குக்கு நம்ம ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ரம் கோட்டிங் முடிச்சு கேக்குக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த டால் கேக்கெல்லாம் நல்லா நீட்டாக ஐசிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த க்ரம் கோட்டிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு லேயர்ஸ் நம்ம ஸ்டாக் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக ஸ்டாக் பண்ணி அந்த க்ரம் கோட்டிங் வந்து நல்லா நீட்டாக முடிச்சு எடுத்தாலே நமக்கு ஐசிங்கும் நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த காமிக் கேக் டிசைன் வந்து இந்த மாதிரி டால் கேக்ஸில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம நார்மலாக வந்து 3 layers வச்சு செய்வோம் இல்லையா, ஷார்ட்டாக உள்ள இந்த நார்மல் கேக்கு, அதுலேயும் வந்து இந்த சேம் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்து எல்லோ கலர் ஐசிங் பிளைனாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து இந்த ட்ரிப்பிங் இருக்கிறது மாதிரியாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ட்ரிப்பிங் பார்த்தீங்கன்னா விப்ட் க்ரீமிலேயே நம்ம வந்து அதையும் ஐசிங்கில் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், எலக்ட்ரிக் பிங்க் கலர். ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும் தேவைக்கு க்ரீம் எடுத்து அதில் நம்ம கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிங்க் கலர் விப்டு க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு, பைப்பிங் பேக் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல் போட்டால் போதும் அதோட டிப்பில். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டாக ட்ரிப்பாக நம்ம சாக்லேட் ட்ரிப் கொடுக்கும்போது வடிஞ்சது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியாக நம்ம அந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு டேரெக்டாக அந்த கேக்குக்கு மேலே இந்த மாதிரி ட்ரா பண்ணி அந்த பார்டர் கொடுத்துக்க முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டூத் பிக் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேணும்னா அந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இந்த டிசைன் இல்லை, வேறு எந்த டிசைன் வேணும்னாலும் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டூத் பிக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செய்கிறது, இல்லை நம்மளால் டைரெக்டாக கேக் மேலே எந்த மிஸ்டேக்கும் வராமல் செய்ய முடியும்னா அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்டர் அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேலன்ஸ் அதை கவர் பண்ணுற எல்லா ஏரியாவிலையும் வந்து இதே பிங்க் கலர், அதாவது திக்னஸ் கம்மியாகவே நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இனி பேலட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம அப்ளை பண்ண அந்த க்ரீமை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரெண்டில் அப்ளை பண்ணியிருக்கோம்ல அந்த ட்ரிப்பிங் கொடுத்தது மாதிரி, அதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக வந்து அந்த ஒரே லெவலுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அதுவும் இல்லை, இந்த மாதிரி டிசைன் செய்கிறதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் இருக்குது. எப்படின்னா நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம ஐசிங் செய்யும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், ரொம்ப டைம் எடுக்கும்போது அதில் சீக்கிரமாக பபிள் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் வந்து கரெக்டாக அந்த பார்டர் கொடுத்து அப்புறமா க்ரீம் அது ஃபுல்லாகவே, ஏன்னா திக்னஸ் அது பைப்பிங் பேக்கில் கம்மியாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகும். அதே மாதிரி பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறதும் நம்ம ஸ்லோவாக பொறுமையாக தான் செய்ய முடியும். ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ட்ரிப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா அந்த க்ரீமில் சீக்கிரமாக பபிள்ஸ் வரதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த ஐசிங் செய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரீம் வந்து கொஞ்சம் கூடுதலாக பீட்டு வேறு ஆயிடுச்சு. ஸோ பட் வந்து அந்த எல்லோ கலர் ஐசிங் கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ததுனால அதில் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலை. பட் இதில்
இதில் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த டிசைன் ஒவ்வொன்றா நம்ம கரெக்டாக எந்த மிஸ்டேக்கும் வராமல் செய்து எடுக்கிற டைம் அதிகமாக ஆகும். அந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, அதை வந்து லெவல் பண்ணி எடுக்கிறதும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், அதில் வந்து சின்ன சின்ன அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்தாலே தெரியும். ஸோ பேலட் நைஃப் யூஸ் பண்ணி க்ரீம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்க்ராப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஸ்க்ராப்பரை வெர்டிகலாக பிடிச்சிட்டு நம்ம டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ இதில் ஒன்று கவனிக்கணும் என்னென்னா, அந்த ஸ்க்ராப்பரோட அந்த பாட்டம் போர்ஷன் வந்து அந்த எல்லோ கலர் நம்ம ஐசிங் செய்தோம் இல்லையா, அந்த க்ரீமில் வந்து டச் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இனி வந்து நம்ம அந்த டாப்பில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்லோவாக அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்து அந்த கேக்கோட பாட்டமில் ஜஸ்ட் அந்த ஒரு க்ரீம் வந்து ஃப்ளோ ஆகிருக்கிறது மாதிரியாக ஒரு வேவ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து, இப்போ ஃபஸ்ட் இந்த கேக்கோட டாப்பில் செய்தோம் இல்லையா, அதே மாதிரியே தான் பைப்பிங் பேக்லையா ட்ரா பண்ணி நான் அந்த க்ரீம் வந்து அதில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேக் பாட்டம்லேயும் சிம்பிளாக ஏதாவது டிசைன் கொடுத்தா தான் நமக்கு வந்து இந்த காமிக் கேக் வந்து கரெக்டாக அந்த ப்ரொஜெக்ட் ஆகி நமக்கு தெரியும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. OHP ஷீட் இருக்குது இல்லையா, நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கிடைக்கும். அதை வாங்கிக்கிட்டு அது ஒரு ஸ்மால் பீஸாக கட் பண்ணி அதை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த க்ரீமை லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி கேக்கோட டாப்பில் ரோசட்டி நாசில் அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 2D, இதை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி நான் டிசைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். இனிமேல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காமிக் கேக்கோட ஹார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதுக்கு வந்து நான் விப்டு க்ரீம்லேயே தான் பிளாக் ஜெல் கலர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நமக்கு நல்ல டார்க் பிளாக் கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக க்ரீம் எடுத்தால் போதும், அப்போது நமக்கு நல்ல டார்க் கலர்லேயே கிடைக்கும். ஸோ இந்த பிளாக் க்ரீமை பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கலாம். அப்புறமா அதோட டிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்தால் போதும். அதாவது நமக்கு அந்த ஒரு லைன் ட்ரா பண்ணுற அந்த ஒரு சைஸுக்கு போதும். இனி நம்ம அந்த செய்தோம் பார்த்தீங்களா அந்த டிசைன்ஸ், அது எல்லாத்தோட எட்ஜில் அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு கொடுக்கணும். இது வந்து இப்போ கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரே லைனில் மாதிரி கொடுக்கக்கூடாது, இடையிடையாக சின்ன கேப் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரியே கேக்கோட டாப்பில் அந்த ஒயிட் கலர் க்ரீம்லேயே பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் அந்த கரெக்டாக அந்த லைன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதில் வந்து சேம் இந்த பிளாக் கலர் மார்க்கிங் கொடுத்துக்கலாம். சரி பார்த்தீங்கன்னா கேக்கோட ஃப்ரண்டில் நான் எல்லோ கலர் க்ரீம் லைட்டாக ஒரு டாட் மாதிரியாக கொடுத்துட்டு அதை சுற்றியும் அந்த பிளாக் கலர்லையா அந்த பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேக்கோட டாப்பில் அந்த 5 செர்ரிஸ் நான் வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ செர்ரிஸ் வச்சதுக்கப்புறமா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாக் கலர்லையா ஒரு பார்டர் லைன் வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதோட ஃபைனல் லுக் இந்த மாதிரியாக இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம கேக்கில் நேம் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நேம்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிளாக் கலர்லேயே பார்டர் கொடுத்துக்கணும். ஃபாண்டன்லேயே அதாவது ஃபாண்டன் ப்ளஞ்சர் கட்டர் யூஸ் பண்ணி அந்த நேம் லெட்டர்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி அந்த பிளாக் கலர்லேயே அதுலேயும் நான் பார்டர் கொடுத்து எடுத்துருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், டோட்டல் கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கேக் வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாடல் செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணி செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, லேட்டானாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். பேக்கிங் கிளாஸோட அப்டேஷன் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். Bye.